வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டில் மல்டி சாய்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே லேஅவுட் டேப் போயிட்டு அதில் மார்ஜின் செலக்ட் பண்ணுங்கள். இதில் கஸ்டம் மார்ஜின்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் இது எல்லாத்தையும் 0 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கேட்டுருச்சுன்னா அதை நீங்கள் ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் வந்திருக்கு, இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டிசைன் டேப்பில் போயிட்டு பேஜ் பார்டர்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பாக்ஸ் இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பார்டர்ஸ் இருக்குது. இதில் டபுள் லைன் பார்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபுல்லாக நமக்கு டபுள் லைன் பார்டர் அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் ரவுண்டட் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இதை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் ஷேப் ஃபில்லில் போயிட்டு நோ ஃபில் கொடுத்துக்கோங்க. அண்ட் அவுட்லைன் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைனில் வித்து செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம ஹெட்டிங் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஸ்கூல் நேம் ஹோம் டேப்பில் போயிட்டு கலர் பிளாக் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் அகைன் என்டர் கொடுத்துட்டு அட்ரஸ் சென்னை 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே டைம் 20 minutes, ஷார்ட்டாக MIN அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு 20 marks. இப்போ மேலே இருக்கிற ஹெட்டிங்கை மட்டும் நம்ம போல்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு 24. அதுக்கு அடுத்து இருக்கிற லைன் பார்த்திங்கன்னா அதுக்கும் நம்ம போல்டு அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கும் போல்டு அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் டைம், மார்க்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கர்சரை வச்சுட்டு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே ஈவனாக லெஃப்ட் ரைட் போயிட்டு ப்ளேஸ் ஆகிடும். மேலே இருக்கிற ஹெட்டிங்க்கு நம்ம அண்டர்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான அண்டர்லைன் இருக்குது. நான் இந்த அண்டர்லைனை அப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த சர்க்கிளை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் போய்க்கோங்க. அதில் ஷேப் ஃபில்லில் பார்த்தீங்கன்னா நோ ஃபில் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஷேப் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துட்டு இதுக்கான வித்தையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த சர்க்கிளில் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில்லில் போய்க்கோங்க. அதில் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான லோகோ அல்லது இமேஜை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு நோ ஃபில் கொடுத்துக்கிறேன். பார்டருக்கு பிளாக் கலர் கொடுத்துட்டு வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லைன் நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். இன்செர்ட் டேப்பில் ஷேப்ஸில் லைன் டூல் எடுத்துகிட்டு இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் போங்க. கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கும் விர்த்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இதில் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை ட்ரா பண்ணுறேன்.
இதில் 20 அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு போல்ட் அப்ளை பண்ணுறேன். சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த பாக்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகுது. ஸோ அந்த பாக்ஸு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில்லு நோ ஃபில் கொடுத்துக்கோங்க. அவுட்லைனோ நோ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 20 மட்டும் தான் தெரியுது, பார்டர் தெரியல. ஸோ இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். நம்ம மேலே இருக்கிற இந்த பகுதியை நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கர்சர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நமக்கு தேவையான இடத்துல டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கர்சர் வந்துருச்சு. இதில் நம்ம கொஸ்டினை டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு நம்பரிங்கில் நமக்கு தேவையான நம்பரை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஸ்டின் இப்போ டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபுல்லாக கேப்ஸில் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் நம்மளுக்கு ஈவனாக வந்துருச்சு. அண்ட் கர்சர் கடைசியில் இருக்குது. இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் டைப் பண்ண போகிறோம். ஏபி, என்டர், சிடி. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும். சிக்கு பக்கத்துலேயும் கர்சரை வச்சுட்டு நம்ம இது மாதிரி டேப் பண்ணலாம். ரெண்டுமே ஈவனான இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன்ஸை டைப் பண்ணலாம். ஸோ 4 ஆப்ஷன்ஸையும் நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஈவனாக வந்துடும். பிக்கு முன்னாடி கர்சரை வச்சுட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இது ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி 10 கொஸ்டின்ஸ்க்கு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நடுவில் ஸ்பேஸிங் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா 1.5 கொடுக்குறேன். அண்ட் அவ்வளோதான், நம்ம கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.